பாவம் அர்ஜுன் முக்கியமான கட்டத்துல இப்படிதான் தடுமாறி தப்பான முடிவுகள் எடுத்துறாரு. என்ன சார்? நிறுத்துங்க எல்லாத்தையும் நிறுத்துங்க. இ ப்ராப்பர்ட்டிஸ் உரிமையாளர் இளங்கோவை பணத்துடன் அவர் தலைமறைவாகி இருப்பதால் போலீசார் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். அர்ஜுன் எல்லாருக்கும் முன்னாடியும் உங்களை எவ்வளவு பேசினாரு. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரு அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் அது சொல்லிருக்கலாமே. அதனால எனக்கு ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸா தெரியறது கிடையாது. I'm just used to it actually. It's okay. நான் உங்ககிட்ட அவங்க எல்லார் சார்பாகவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க அர்ஜுனுக்கு நல்லது தான் பண்ணிருக்கீங்க. அதனால இந்த குடும்பத்துக்கு நல்லது தானே நடந்திருக்கு. Thank you. சுகன்யா ரொம்ப லக்கி டு ஹேவ் யூ. ஜனப்ரியா எப்படி சொல்லிட்டேங்க? கொடுத்து வச்சது நானும் தான். அனி என்னங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? அண்ணி உங்க அம்மா கூப்பிடுறாங்க. என்ன சுகன்யா, உங்க வீட்ல எல்லாரும் ஏன் இப்படி இருக்கீங்க? பிரியா இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காங்க. நீங்க எல்லாம் இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி இருக்கணும்ல. சரி சொல்லல. உங்க அண்ணா அர்ஜுன் அவர் பாட்டுக்கு எனக்கு என்னன்னு கிளம்பி போயிட்டாரு. அதனாலதான் நானே நேர்ல வந்து பிரியாக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்தேன். யா ஆக்சுவலி இவர் ரொம்ப தாட்ஃபுல். சுகன்யா உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்வீட். பின்ன யார் சாய்ஸ்? அண்ணி ஆக்சுவலா நீங்க எங்க ஃபேமிலியை காப்பாத்திட்டீங்க. அசோக்குக்கு பதிலா அர்ஜுனுக்கு பெரிய லாஸ் ஆயிருந்திருக்கும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது மட்டும் நடந்திருந்தது சத்தியமா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. வரேம்மா. வாங்க வாங்க அம்மா கூப்பிடுறாங்க. வந்துட்டேம்மா. அர்ஜுன் உண்மையிலேயே நீ ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலி. பிரியா நம்ம எல்லாரையும் காப்பாத்திட்டா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெய் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. அன்னைக்கு என்னாச்சுன்னா ஐ ஹேட் அ த்ரோட் இன்ஃபெக்ஷன். அதனால பிரியாவை கூட்டிட்டு போய். அதெல்லாம் எனக்கு தெரியும் அர்ஜுன். உண்மையாவே சொல்றேன், அதிர்ஷ்டம் தான் உனக்கு ஒய்ஃபா வந்து அமைச்சிருக்கு. ஆமா அர்ஜுன், பொண்டாட்டிங்கனாலே அட்டிகை கம்மல்னு காசு கொடுங்கிற மிஷினாட்ட இருப்பாங்க. உன் ஒய்ஃப் பல கோடி ரூபாயை உனக்கு காப்பாத்தி கொடுத்துருக்காங்க. உன்னோட பணத்தை மட்டும் இல்ல, என் பணத்தையும் சேர்த்து. சோ பிரியாவுக்கு ஏன் தரப்புல இருந்து எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் ஒண்ணு நீ வாங்கி கொடுத்துடணும். அப்புறம் ஜெய்ய பத்தியும் காவியாவை பத்தியும் உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேன். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஐ ஹேவ் டு கோ. பை அர்ஜுன், டேக் கேர். See you. Bye. என்ன எல்லாருமே பிரியாவுக்கு கிஃப்ட் வாங்கி கொடு, பிரியாவுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுன்னு சொல்றாங்க. நான் என்ன அர்ஜுனா இல்ல கிறிஸ்மஸ் தாத்தாவா? போச்சு. என்ன மாமா? என்னங்க உங்களுக்கு சுட சுட கேசரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. சுகன்யா, என்ன உன் புருஷனுக்கு மாத்திரை கொண்டு வந்திருக்க? எனக்கு எங்க? பா இருங்கப்பா, உங்களுக்கு அண்ணி எடுத்துட்டு வருவாங்க. பிரியா நீங்க சாப்பிடுங்க. மாமா பிரியா. தேங்க் யூ. அத்தை எங்க? பிரவீன் சொன்னது கரெக்ட். பிரியா என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து காப்பாத்திருக்கேன். அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணுமே. ஆனா போன தடவை மாதிரி ஏனோ தானோன்னு ஒரு சாதாரண கிஃப்டா வாங்கி கொடுக்க கூடாது. ஒரு சூப்பர் கிஃப்டா வாங்கி கொடுத்து அசத்தணும். ஆனா என்ன கொடுக்கலாம்? தனோ
ஏய் சுகந்தி, நாங்க சாமி கும்பிட்டு பூஜையை முடிச்சிட்டோம். இப்பதான் வர்றதா? ஏன் இவ்வளவு லேட்டா வர்ற? இல்ல தானோ, அது வந்து ஏய் ஆண்டி லல்லி, வா 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 வா. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. அந்த ஆத்தாவோட ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்குமே இருக்கும். தலைப்பிரசவம் இல்ல, அதான் வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சிருக்கோம். தலைப்பிரசவம் மறுபிறப்புன்னு சொல்லுவாங்க. நல்லபடியா பாத்துக்கோ. சரி, அப்புறம் நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இருக்கேன். பாத்துடி, புள்ளத்தாச்சி பொண்ணு. சின்ன வயசுல என் கூட பேட்மிண்டன் விளையாடுனவ. இப்ப பாத்தியா எவ்வளவு பெருசாயிட்டான்னு? பின்ன என்ன, அப்படியே இருப்பாங்க. சரி, டியூ டேட் எப்போ சொல்லிருக்காங்க? இன்னும் 3 நாள்ல ஆயிடும்னு சொல்லிருக்காங்க. சொல்லிட்டு அவங்க கூலா இருக்காங்க. நான் நெருங்க எங்களுக்கு டென்ஷனா இருக்கு. பிரெக்னன்சி டைம்ல ஏதாவது ஏடாகுடமா நடந்துருச்சுன்னா? அடி பைத்தியம், முதல்ல வாயை கழுவு. அந்த மாரியாத்தா அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும். இவ முகத்தை பார்த்த உடனே எனக்கு தோணிடுச்சு, இவளுக்கு ஆம்பளை பிள்ளைதான் பிறக்கும். இருங்க வரேன். நீ ஒன்னா பாத்துக்கிட்டே இரு. நான் சொன்னபடி நடக்கலன்னா பாரு. பிரியா, கொஞ்சம் பிரசாதம் எடுத்துட்டு வாமா. அண்ணி இங்க வாங்க. யார் இது? அவங்களா? அவங்க லல்லி. இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருந்தாங்க. போன வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு. இப்ப பிரெக்னெண்டா இருக்கா. ஓ சரி சரி, நீங்க போங்க. ஹலோ, வாங்க ஆண்டி. இது அர்ஜுனோட பொண்டாட்டி பிரியா. இவ லல்லி, அவங்களோட பொண்ணு. ஹாய். ஹலோ. பிரியா, பிரசாதம் எடுத்துக்கோ. இல்ல, நான் கொஞ்சமா எடுத்துக்கிறேன். நெய்யோட ஸ்மெல் எனக்கு ஒரு மாதிரி கொமட்டும். ஒண்ணு இல்லம்மா, இது சாமி பிரசாதம். கொஞ்சமா எடுத்துக்கோ, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய எடுத்துக்கோங்க. பிரியா, ராட்சசி கூப்பிட்டுட்டே இருக்கேன், திரும்பி பாக்குறாளா பாரு. இவ வேணும்னே பண்ணுவா. ഞാൻ ഇവിടെ ഒരു സ്ഥലം വരെ വന്നു. അങ്ങനെ ഉങ്ങളെയും പാത്തിട്ട് പോലാന്ന് വന്നേ. എന്താ മഞ്ജു അങ്ങനെ നോക്കുന്നേ? உன் குடும்பத்துலதான் டெய்லி ஒரு என்டர்டெயின்மெண்ட் டிராமா ஓடுமே, அதையும் பாத்துட்டு போலான்னு தான். அது என்னமோ தெரியல, சம்பந்தி அம்மா வீட்டுக்கு வந்தாலே ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கதா செய்து. എന്താ ഇത്? എന്തിനാ ഇങ്ങനെയൊക്കെ സംസാരിക്കുന്നേ? അതെ, സത്യം പറഞ്ഞാ എതൊക്കെ കോവം വരുത്. ഞാൻ പുറപ്പെട്ടപ്പവേ பக்கத்து வீட்டுல மேட்னி ஷோவா ஈவினிங் ஷோவான்னு கேக்குறாங்க. அப்படின்னா நீங்க சிட்டில எந்த மாத்திரம் பிரபலம்னு நோக்கிக்கோ. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வந்த விஷயமே வேற. சுப்புவோட பையனுக்கு பேர் சூட்டு விழா வைக்கலாம்னு இருக்கு. 14th ஏப்ரல். யூ நோ, அது நம்மட விஷு. நல்ல விஷயமா? நல்ல விஷயம் தானே, പക്ഷേ அது நடக்காத போல இருக்கே. ப்ரோக்ராம் கூட போஸ்ட்போன் பண்ணியாச்சு. சுப்புக்கு நாட்டுன்னு வர முடியாது. நோ டைம். ஆண்டி. காவ்யா. ஹாய் ஆண்டி. பாத்தீங்களா நான் எவ்வளவு ஷாப்பிங் பண்ணிருக்கேன்னு? மார்க்கெட்ல இருக்க எல்லா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லயும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். காவ்யா, இவங்க கவிதாவோட மதர்-இன்-லா. வணக்கம் ஆண்டி. இவ காவ்யா ஜம்ஷத்பூர்ல இருந்து வந்திருக்கா. எங்களோட தான் தங்கி இருக்கா. அப்படியா? என்னம்மா, ஏதாவது வேலை விஷயமா வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. எங்க அண்ணன் தேவைக்கு அதிகமா சம்பாதிச்சுட்டாரு. உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை நீயே பார்த்து சொல்லுன்னு சொல்லிட்டாரு. எனக்கான மாப்பிள்ளை சென்னையில தான் இருக்காருன்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன சிக்னல். அதான் தேடி வந்திருக்கேன். கிடைச்சிட்டாரா? ஓ, கிடைச்சிட்டாரே. வாவ், சோ ஸ்வீட். யார் அந்த லக்கி பாய்? காவ்யா, ஜெய் ஆண்டி. திரும்ப சொல்லு. ஜெய். ஜெய நான் கூடி சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓகே ஆண்டி, இதெல்லாம் நான் உள்ள வச்சிட்டு வந்துடுறேன். என்ன மஞ்சு, நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிற?
இவன் அதே ஜெய் தானே? இவன் பொறக்கலே வைஷாலி சுத்திக்கிட்டு இருந்தது. தெய்வமே, 2 பேரோட எம்எம்எஸ் எல்லாம் அனுப்பி இருந்தேனே, அது கூட தமிழ்நாட்டோட தலைப்புச் செய்தியா வந்துச்சே. ஆமா, இந்த விஷயம் எல்லாம் காவியாவுக்கு தெரியுமா? ஐயே, என்ன நீங்க ஏன் இங்க சம்சாரிக்கிறது? உங்க வாயில தேளோட கொடுக்க வச்சிருக்கீங்களா? கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க. அது அது எதுவுமே உண்மை இல்ல, யாரோ பண்ண சதி. நன்னாயிட்டு யோசிச்சு நோக்கு. வைஷாலி நம்ம பொண்ணு மாதிரியே இல்லே. மஞ்சு, அவ உன் பொண்ணு இல்லன்னு நான் எப்ப சொன்னேன்? அவ இந்த வீட்டோட பொண்ணு சம்பந்தி. அதனாலதான் நான் ஒரி பண்றேன். அது என்னன்னா, வீட்ல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணாம இருந்தா கவலை இருக்கதானே செய்யும். அதுவும் இப்ப அந்த கல்யாணத்துக்கே வழி இல்லனா எவ்வளவு கஷ்டம். என்ன பேசுறீங்க? பின்ன எந்த மஞ்சு? எம்எம்எஸ் அனுப்புனது ஜெய். அவ வைஷாலிய கல்யாணம் கழிக்காண்டு யாரோ ஒரு ஜம்ஷெட்காரியோட கூட போயிட்டா. அப்போ வைஷாலிய வீட்டுல வச்சுட்டு என்ன செய்யும்? டெய்லி ஒருத்தங்களுக்கு விளக்கம் சொல்லலாம், அவ்வளவுதான். நான் நைட்டு பொழுது போகும், பட்சே அவளோட வாழ்க்கை போகுமே. ஆண்டி, ரிமோட் எங்க ஆண்டி வச்சிருக்கீங்க? ஊர்ல இருந்து ஒரு முக்கியமான நியூஸ் பார்த்துட்டு அண்ணன் உடனே கால் பண்ணாரு. வேர் இஸ் தி ரிமோட் ஆண்டி? பேப்பர்ல அடியில இருந்து. பூஜா அர்ஜுனோட ஃபர்ஸ்ட் வைஃபோட குழந்தை. நான் அவரோட செகண்ட் வைஃப். பூஜா என் பொண்ணு இல்ல. ஆண்டி, ரிமோட் எங்க ஆண்டி வச்சிருக்கீங்க? ஊர்ல இருந்து ஒரு முக்கியமான நியூஸ் பார்த்துட்டு அண்ணன் உடனே கால் பண்ணாரு. வேர் இஸ் தி ரிமோட் ஆண்டி? பேப்பர்ல அடியில இருந்து. என்ன நியூஸ்? மாலை இஎஸ்ஆ கட்சியின் Very sad news, aunty. எம்எல்ஏ மாமணி படுகொலை செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து சென்னை முழுவதும் கலவரம் யாரோ வெடித்து லோக்கல் தீப்பொறி எம்எல்ஏ பரவி இறந்துட்டாராமே வருகிறது. ஆண்டி? கலவரத்தை கட்டுப்படுத்தும் பொருட்டு சென்னை மாநகர ஆணையர் நகரம் முழுவதும் 144 தடை உத்தரவை அவசரமாக பிறப்பித்தனர். இந்த ஊரடங்கு உத்தரவு உடனடியாக அமலுக்கு வந்தது. ஆகவே பொதுமக்கள் இன்னும் 24 மணி நேரத்திற்கு வெளியே செல்ல வேண்டாம் என காவல்துறையினரால் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மேலும் அக்கட்சியினர் செய்த கலவரத்தால் கடைகள் அடைக்கப்பட்டன. போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் எங்கும் செல்ல முடியாமல் சிரமத்திற்கு ஆளானார்கள். இது பற்றி நமது நிருபர் ஜெயன் கூறுகையில், தெய்வமே, இப்ப நான் எங்க வீட்டு போவோம்? ஆண்டி, தயவு செஞ்சு எங்கேயும் போயிடாதீங்க. இங்கே இருந்து இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆன உடனே போங்க. ஐயோ, வைஷு மாப்பிள்ள யாருமே வீட்டுக்கு வரலையே. எந்த குருவாயிரப்பா, எந்த தப்பு நடக்காம நீதான் ரசிக்கனே. ஒரு சாரி, ஒரு தேங்க்ஸ், அப்படியே சின்னதா ஒரு கிஃப்ட். ஓகேவா அர்ஜுன்? என்னாச்சு? காவியா கூட சண்டை போட்டியா? எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறதுலே இருக்காத, அப்பப்ப சமாதானமும் பண்ணணும். போய் சமாதானம் பண்ணு. எதை பத்தி பேசுற? இல்ல பிரியா, நீ நமக்கு நல்லது பண்ணாங்கன்னு தெரியாம திட்டிட்ட. அவங்க இல்லனா நாம பெரிய லாஸ் ஆயிருப்போம். அத பத்தி சொல்றியா? சரி, தேங்க்ஸ் சொல்லிடலாம். அப்பா, புரிஞ்சுக்கிட்டியே. சரி, அவ கிளினிக்ல போய் முறவாசல் பண்ணிட்டு வந்துட்டுமா? பேசுறான் பாரு. நான் உன்கிட்ட அட்வைஸ் கேட்டனா? இல்ல சும்மா பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு. அப்படி இல்ல அர்ஜுன், எல்லாருக்கும் இது தோணுது. நான் மட்டும் உன்கிட்ட வெளிப்படையா சொல்றேன். போதும் விட்டா அதை வச்சு தட்டுவாங்கல்ல. சப்ளா கட்ட அதை வச்சு கதா கால சபமே நடத்துவா. எனக்கு எப்போ தோணுதோ அப்பா அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்குவேன். நீ என்ன ஸ்கூல் பசங்க மாதிரி பிஹேவ் பண்ற? என்ன பேசுறேன்னு உனக்கு தெரிய மாட்டேன் அர்ஜுன். இப்ப என்ன, அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், அவ்வளவுதானே? சரி, தேங்க்ஸ், சாரி, ஹாப்பி சண்டே, ஹாப்பி மண்டே, ஹாப்பி எமகண்டம், ஹாப்பி ராகு காலம் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். போதுமா? ஓகே, தேங்க்யூ. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஹே, நீங்க எதுக்கு இங்க? நீங்க போய் உட்காருங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. நான் எடுத்துட்டு வரேன், நீங்க போங்க. பரவாயில்ல பிரியா, எனக்கு ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுக்கு என்னமோ போல இருக்கு. கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்தா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. சரி சரி. உட்கார்ந்தா நிக்கணும்னு தோணுது, நின்னா உட்காரணும்னு தோணுது. செம்ம அவஸ்தை. ஆனா இதுவும் சந்தோஷமா தான் இருக்கு. எல்லாரும் எனக்கு பையன் பொறப்பான்னு சொல்றாங்க.
ஆனா இவன் ஃபுட்பால் பிளேயர்னு யாருக்கும் தெரியல. எப்ப பார்த்தாலும் பயங்கரமா கிக் பண்ணிக்கிட்டே இருக்கான். சரி பிரியா, உங்க டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஏன்னா இங்க ஆளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. இப்படியும் அப்படியும் மாத்தி மாத்தி சொல்லி என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. நாம கர்ப்பத்தை சுமந்தா இங்க ஆளுக்கு ஒரு கருத்தை சுமந்துகிட்டு இருக்காங்க. ஆம்பளை பிள்ளைனா அப்படி, பொம்பளை பொண்ணுனா இப்படின்னு சொல்லி என்ன கன்ஃபியூஸ் பண்றாங்க. எக்ஸைட்டிங்கா இருக்கு. டாக்டர் கிட்ட கேட்டா அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்க அம்மா பொண்ணுன்னா ஈஸியா பெத்துடலாமா, ஆண் குழந்தைதான் ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க பிரியா? குடிங்க. தேங்க்ஸ். ரொம்ப டேஸ்டியா இருக்கு. கொஞ்சம் சக்கரை போடுறீங்களா ப்ளீஸ்? யா. இந்தாங்க. தேங்க்யூ. செம்ம ஸ்வீட்டா இருக்கு. எல்லாருக்கும் கிரேவிங் வித்தியாசமா இருக்கும். எனக்கு ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்குது. ஐஸ்கிரீம்ஸ், குலாப் ஜாமுன், ரசகுல்லா, அப்புறம் ஜூசஸ் ஐட்டம்ஸ் இருக்கே, அத குடிச்சுக்கிட்டே இருப்பேன். குடிங்க. ஆமா, உங்களுக்கு எந்த டேஸ்ட் ரொம்ப கிரேவிங்கா இருந்துச்சு? ஏன் பிரியா, பூஜா உங்க வயத்துல இருந்தப்போ வெயில் காலமா குளிர்காலமா? அத நீங்க எப்படி சமாளிச்சீங்க பிரியா? ஆக்சுவலி லலிதா, நான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அதோட ஃபீல் என்னன்னு எனக்கு முழுசா இல்ல எதுவுமே தெரியாது. அதுக்கெல்லாம் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும், நிறைய அதிர்ஷ்டம் இருக்கணும். அதிர்ஷ்டம் இருக்கணும். You know what? You are lucky. நீங்க உண்மையிலே லக்கி. அதான் அம்மா இருக்கீங்க. நான் என்னால அம்மாக முடியாது என்னைக்குமே. பூஜா அர்ஜுனோட ஃபர்ஸ்ட் வைஃபோட குழந்தை, நான் அவரோட செகண்ட் வைஃப். பூஜா என் பொண்ணு இல்லை. என்னால
ஆக முடியாது. என்னைக்குமே. என்ன பிரியா சொல்றீங்க? அப்போ பூஜா? பூஜா அர்ஜுனோட ஃபர்ஸ்ட் வைஃபோட குழந்தை. நான் அவரோட செகண்ட் வைஃப். பூஜா என் பொண்ணு இல்ல, அர்ஜுனோட பொண்ணு. இல்ல பிரியம்மா. பூஜா நான் அவங்க கிட்ட நீங்க ஏன் பிரியம்மா இப்படி சொன்னீங்க? ப்ராமிஸ்லாம் பண்ணீங்கல்ல பூஜா. அப்போ போய் சொன்னீங்களா? இல்ல பூஜா, நான் அவங்களுக்கு இல்ல. நான் உங்க பொண்ணுதான் பிரியம்மா. ஆமாண்டா. இல்ல பூஜா, பூஜா. பிரியா எங்க இருக்கீங்க? நான் ரொம்ப நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர் எல்லா ரோட்லயும் பிளாக் பண்ணிட்டாங்க. நாங்க சுத்தி சுத்தி பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கே வந்துட்டோம். she is really serious. பிரியா உடனே அவங்களுக்கு டெலிவரி பண்ணி ஆகணும். she is ready. ரெடி? இங்க எப்படி? டாக்டர்ஸ் யாரும் இல்ல இங்க கூட. நீங்க ஒரு டாக்டர், உங்களுக்கு மெடிக்கல் நாலேஜ் இருக்கு. இந்த பிரசவத்தை நீங்க தான் பண்றீங்க. நானா?